வேலையில் ஒரு மாற்றத்தை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இது வரைக்கும் என்ன வேலை பார்த்தீங்கன்னா அந்த வேலையிலேருந்து ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது புதிய தொழிலை ஒரு புதுசாக இனிஷியேட் பண்ணி இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உயர் படிப்பு அப்படின்றது படிப்பில் தடை இல்லாத ஏதாவது புதுசாக ஒரு கலை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளை பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 எப்படிப்பட்ட சுப பலன்களை தரும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்றப்ப எப்பயுமே பலன்கள் வரையறுக்கிறப்ப கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்கோ அந்த ராசிகள் வந்து எந்தெந்த லக்னத்துக்கும் சரி ராசிக்கும் சரி அது எந்த பாவத்தை இண்டிகேட் பண்ணதோ எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவத்தின் அடிப்படையில் தான் பலன்கள் நடக்கும். அந்த வகையில் இந்த டைம் 2025 அப்படின்றது அந்த ஓப்பனிங்னாக்கா அந்த வருட பிறப்பப்போ எந்த மாதிரியான கிரக தன்மைகள் இருக்குது, எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப உங்கள் ராசியிலேயே, அதாவது மீன ராசியிலேயே ராகு, 5ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சந்திரன் மற்றும் சூரியன், 9ஆம் இடத்துல புதன், 12ஆம் இடத்துல சனி மற்றும் சுக்கிரன். இது ஜாதக கிரகநிலை, அதாவது அந்த நாளைக்கு 1/1/2025 உண்டான தன்மை. இதன் வகையில் எப்படிப்பட்ட இப்போ செலவுகள் நடந்துகிட்ருக்கு அல்லது பலன்கள் நடந்துகிட்ருக்கு, இன் ஃபியூச்சரில் எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப 7ஆம் இடம் அட் ப்ரெசன்ட் இப்போ நடக்கிறது. அதாவது என்னன்னாக்கா உங்களுடைய செலவுகள் மற்றும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய பிஸ்னஸ் அமைப்பில் செய்யக்கூடிய செலவுகள் தான் அதிகபட்சம். உங்களுடைய லைஃப் பார்ட்னரை மிங்கிள் பண்ணியது தான் அதிகமாக இருக்கும். ஏன்னாக்கா 7ஆம் அதிபதி புதன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல இருந்தாலும் சுயசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். சுயசாரம் பெற்ற தன்மை அப்படின்னோம்னா கேட்டை 3ஆம் பாதம். கேட்டை 3ன்றது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை இண்டிகேட் பண்ணணும். அப்போ ஒன்றும் அவங்கள விட்டு பிரிஞ்சு இருக்கணும், இல்லை அவங்களுக்காகவே செலவு நிறையா செய்யணும், அவங்களால விரயங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது வீடு வைஸ், அதாவது புதனுக்கு உண்டான தன்மைன்றது 4ஆம் இடமும் புதனுக்குடைய வீடு தான். அப்போ இடப்பெயர்ச்சின்றது ஒன்று நடக்கணும், அல்லது ஒரு இடம் தொடர்புடைய வண்டி வாகனம் தொடர்புடைய அல்லது மற்றும் அசையா சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அல்லது உங்களுடைய உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடம் தான். அந்த 4 பாவத்துக்கு உண்டான தன்மையில் உங்களுக்கு சுபவிரயங்கள்ன்றது நிறையா நடந்துகிட்டு இருக்கணும். அதாவது சுபவிரயமாக இருக்கலாம், அது அசுப விரயமாகவும் இருக்கலாம். அசுப விரயம்ன்றதுனா உங்களுடைய அதாவது என்ன விதமான ரிட்டர்ன்ஸும் இல்லாத ஒரு விரயம். அது 9லேருந்து நடத்துகிறாரு அப்படின்றப்ப நிறைய பயணங்கள் அதிகமாக செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா 9ஆம் இடம்ன்றது தூரதேச பயணங்களை சொல்லணும், யாத்திரைகளை சொல்லணும். அதே நேரத்தில் செலவினங்கள்ன்றது 12ஆம் இடம் தான் இண்டிகேட் பண்ணுது. ஏன்னா 12ஆம் பாவத்தை தான் அந்த புதன் இண்டிகேட் பண்ணுறாரு. இண்டிகேட்னாக்கா அந்த கேட்டை 3ன்றது 12ஆம் பாவத்தை தான் குறிக்கும். 12ஆம் பாவத்தில் தான் அந்த 7ஆம் அதிபதி புதன் போய் 12ஆம் பாவத்தை தான் செயல்படுத்துகிறார். அப்போ இன்னும் மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கிறதோ அல்லது கணவன் விட்டு பிரிஞ்சிருக்கிறதோ அல்லது அவங்களுக்காகவே நிறையா செலவு பண்ணுறதோ அல்லது அவங்கள விட்டு கடந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தான் கொடுத்துருக்கோம் அட் ப்ரெசென்ட். இதெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னம்னாக்கா வரக்கூடியது 8ஆம் பாவம் தான் ஒர்க் பண்ண போகுது. 8 சுக்கிரன் இப்போ இருக்கிறது 12ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாய் சாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். செவ்வாய் அட் ப்ரெசென்ட் உங்களுடைய ராசியில் 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போது ஓரளவுக்கு 8, 5ன்னா பிரச்சனைகள்ன்றது இப்போ அதாவது ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் இழுத்துக்கிட்டே வந்த பிரச்சனைகள் இது வரைக்கும் முடிக்கவே முடியல. பிரச்சனைகளை அந்த முடிக்க முடியாத பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில சமயம் என்னென்னாக்கா அது வந்து வருத்தங்களோட முடிகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா 8 சம்மந்தப்பட்டாலே பிரச்சனைகள், அவமானம் இதெல்லாமே என்னென்னா உங்கள் மனோரீதியாக மட்டும்தான் இருக்கும். அது அவமானன்றது நீங்கள் எடுத்துக்கிற பட்சத்தில் தான் ஒழிய. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் நட்பு பெற்ற தன்மையில் தான் இருக்கார். பட் நீசம் பெற்ற தன்மையில் அந்த இடம் 5ன்றது உங்களுக்கு செவ்வாய்க்கு நீசம் பெற்ற இடம். உங்களுக்கு 5ஆம் இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய கோள்கள் என்ன கோள்களோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன் அளிக்கும் நிறையா. இந்த இடத்துல 2 கூடையவர் 5ல் நீசம்பட்ட தன்மையில் இருக்கிறப்ப ஒன்றும் தன விரயம், 2ஆம் அதிபதி விரயன்றது குடும்ப விரயம், தன விரயம், ரிலேஷனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் தான் இண்டிகேட் பண்ணும். ஏன்னா 4ன்றது ரிலேஷன், அவரும் போய் 9ஆம் இடத்துல இருக்கார் புதன், அவரும் 12ஆம் இடத்துக்கு அதிபதி, அதாவது அந்த அபிட்டம், அதாவது கேட்டை 3ன்ற சாரத்தை தான் பெறாரு. அப்போ கேட்டை 3 அப்படின்னம்னாக்கா அம்ச ரீதியாக பார்க்குறப்ப புதன் வந்து 12 தான் இயக்கம். அப்போ ஒன்றும் உறவுகளை விட்டு வெளியே இருக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது ரொம்ப நெருங்கின நபர்களை வந்து விட்டு பிரியறதுக்கான வாய்ப்போ அல்லது பிரியறதுனாக்கா அவங்கள விட்டு தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்போ இந்த மாதிரி தன்மைகள் தான் இருக்கும். மீனராசி நேயர்கள் இந்த 2025 கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. ஏன்னாக்கா உங்களுக்கு பாசிட்டிவோட நெகட்டிவ்ன்றது கிட்டத்தட்ட ஜென்மத்தில் சனி வர்றது, ஒரு 7 சனின்றது அது சொல்லக்கூடியது, ஜென்ம சனின்றது கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவில் பாதிப்பை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல ஒரே ஒரு ப்ளஸ் என்ன நடக்குதுனாக்கா வரக்கூடிய மே மாதம் 14ஆம் தேதி ஆக்சுவலாகவே குருன்றது 3லேருந்து 4க்கு பயிற்சி ஆகிடுவார். 4ல் பயிற்சி ஆனார்னா அது கொஞ்சம் பரவாயில்ல, நல்லது. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்தை அவர் பார்வைப்படுறதுக்கான வாய்ப்போ அதே மாதிரி உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்வைப்படுறதுக்கான வாய்ப்புகளோ இருக்குது. அப்போ 4, 8, 12 தான் குருவோட ஆக்டிவிட்டிஸ் இருக்க போகுது. 10ஆம் அதிபதி அவர் தான், ராசியாதிபதி குருவும் அவர் தான். அப்படின்றப்ப வேலை வழி பெரிய அளவில் மாற்றம் இருக்கும். இன்னொன்று திடீர் யோகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல 4ல் குரு இருந்து
அவர் வந்து பார்வை 5ஆம் பார்வையாகவும், சிறப்பு பார்வைன்றது 5ம் 12ம், அதாவது 5ம் 9ம் இருக்கும். அது 5 9ன்றது உங்கள் ராசிக்கு 8ம் 12ம் மட்டும்தான் இயங்கும். அப்போ நேரடி பார்வை 7ஆம் பார்வை அப்படின்றது உங்களுடைய 10ஆம் பார்வை. அப்போ வேலையில் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா 10 9ஓட கனெக்ட் ஆனாலும், 8ஓட கனெக்ட் ஆனாலும், 12ஓட கனெக்ட் ஆனாலும் வேலையில் ஒரு மாற்றத்தை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இது வரைக்கும் என்ன வேலை பார்த்தீங்கன்னா அந்த வேலையிலேருந்து ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது புதிய தொழிலை ஒரு புதுசாக இனிஷியேட் பண்ணி இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ வேலையில் நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. ஏன்னா இந்த 2025 அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய லூப் ஹோல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வேலையிலேருந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது புதிய வேலையில் சேர்றதுக்கான. இப்போ நாம்ளாக வெளியே போயிட்டு ஒரு வேலை எப்போ கிடைக்குன்றதை காட்டிலும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நல்ல வேலை வந்தால் நீங்களே ரிசைன் பண்ணிட்டு நீங்களே அடுத்த வேலையில் ஜாயின் பண்ணிட்டுங்க. எனக்கு இந்த இடத்துல வேலை மாற்றன்றது பெரிய அளவில் இருக்கும். அல்லது இடம் மாற்றமே பெரிய விஷயத்துக்குமா. ஏன்னா 4 8 12 அப்படின்றப்ப இருக்கிற வீட்டையே மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ வீடுன்றது உங்களுடைய என்ன சொல்ல போனால் உங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கு அப்படின்னம்னாக்க இந்த இடத்துல வடக்கு தான். எனக்கு உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு அதிபதி யார் புதன் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ விருச்சிகத்தில் தான் இருக்கார். அப்படின்றப்ப திக்குனா திசை. அப்போ வடக்கு பார்த்த மனைகளில் வடக்கு பார்த்த இடங்களில் நீங்கள் இருக்கிறது சிறப்பாக இருக்கும் இந்த 2025. அப்படின்றப்ப உங்களுடைய வீடு புதுசாக கட்டுறீங்க அப்படின்னம்னாக்கா உங்களுடைய ஜனன சாட்டை பார்த்துக்கங்க. உங்களுடைய லக்னத்திலேருந்து கணக்கு பண்ணிக்கோங்க. இது ராசியின் அடிப்படையில் சொல்கிறது. ராசியின் அடிப்படையில் மனதின் அடிப்படையில் ஒரு அளவுக்கு பக்குவமாக, அதாவது ஓரளவுக்கு பெருசாக சேதம் இல்லாத தன்மையில் இருக்கும். எப்போயுமே நமக்கு பாசிட்டிவ் எவ்வளோ வருதுன்றதை விட நெகட்டிவ் எவ்வளோ வருதுன்றது தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். எனக்கு நட்டம் எவ்வளோ வரும் இந்த தொழிலில் இறங்கினா, எனக்கு வந்து லாபம் எவ்வளோ வரும் அப்படின்றத காட்டிலும். ஏன்னா லாபம் வரும்ன்றது வராமல் போனால் அதில் கொஞ்சம் குறைஞ்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நட்டம்ன்றது நம்ம தாங்கக்கூடிய அளவில் நட்டம் வருமா அல்லது நம்ம தாங்குதலுக்கு மேலே உள்ள நட்டம் வருமா? ஒரு தொழிலில் இறங்குறப்ப என்னன்னாக்கா இந்த தொழில் எனக்கு லாபம் தருமா நட்டம் தருமான்றதை விட இந்த தொழில் எனக்கு சூட் ஆகுமா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு இந்த ஆண்டுன்றது 10 வேலை செய்ய போகுது, அது 8ஓட ஜாயிண்டில் இருக்குது. அந்த ஜாயின்னாக்கா அந்த சம்மந்தப்பட்ட நபராக இருக்கார். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கிற சூரியனும் சந்திரன் 5 கூடைன்னு 10ல் போகிறான், 6 கூடைன்னு 10ல் போகிறான். ஆனால் 2 பேருமே 3 8 கூடைய சாரம் தான் பெறாங்க. அப்போ வேலையில் ஒரு நிச்சயமாக ஒரு சிக்கல் இருக்கும், வேலை வழி மாற்றங்கள் இருக்கும். அப்போ தானாக வர மாற்றத்தை விட நீங்களாக வாலண்டியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திங்க. அது மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன்கள் தரதுக்கான வாய்ப்பு. ஏன்னா உங்கள் விஷயமே என்னென்னா ஒரு முன்னாடியே நீங்கள் ஒரு ப்ரீகாஷன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ முன்னெச்சரிக்கையாக நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வேலையில் ஒரு மாற்றம், அப்போ ஒரு சுய தொழில் செஞ்சிங்கன்னா அதில் ஒரு மாற்றம் பெரிய அளவில் இருக்குது. அதனால் இந்த 2025 அப்படின்றது உங்களுடைய ஃபேமிலி இஷ்யூஸ் ரைஸ் ஆனால் கூட அது பெருசாக கேர் பண்ணாதீங்க. ஏன்னா 5ல் இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு மூர்க்கத்தனமான எண்ணங்களும், இன்னொன்று என்னென்னா நீசமான, நீங்கள் என்ன தான் பெரிய அளவில் கம்பி கட்டினா கூட அது வந்து பெருசாக சர்வைவல் பண்ண முடியாது, பெருசாக சக்ஸஸ் ஆகாது. பெரிய அளவில் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை அதை செட்டப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்களாக கற்றுக்கிட்டு இருக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் அவங்க போட்டால் அவங்க ஜோலியை பார்க்க போயிடுவாங்க. அப்போ இந்த இடத்துல 5ல் செவ்வாய் இருக்காருன்னா நீசம் பெற்ற தன்மையில் இருக்கார். அவர் வந்து உங்களுடைய 9 கூடையவனும் பாக்கியாதிபதியும் 5ல் போய் நீசம் ஆகிறதோ அதே மாதிரி. இன்னொன்று என்னன்னாக்கா அவர் எந்த சாரத்தில் இருக்கார் அப்படின்னோம்னா பூசம் 2 அப்படின்ற சாரத்தில் தான் செவ்வாய் இருக்கார். அப்போ பூசம் 2னாக்கா உங்களுடைய ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ராசி ரீதியாக பார்த்தோம்னாக்கா 7ஆம் இடத்தை தான் இண்டிகேட் பண்ணும். அப்போ திருமணம் தொடர்புடைய விஷயங்கள், காதல் திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். ஆனால் ஆல்ரெடி மேரிடு பர்சனாக இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல 5 6 சம்மந்தப்பட்டு 10ல் இருக்காரு அப்படின்னம்னா கொஞ்சம் சிக்கல் சிரமங்கள்ல இருக்கும். எல்லா குடும்பத்துலையும் இருக்கிறது தான், எல்லா கணவன் மனைவியும் இருக்கிறது தான். பட் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்கும் இருக்குது. என்ன பிரச்சனை இல்லாத வீடே கிடையாது, பிரச்சனை இல்லாத தம்பதிகளே கிடையாது, பிரச்சனை இல்லாத காதல் கூட கிடையாது. இதில் என்னன்னா நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது மட்டும் தான் நம்ம டயக்னோஸ் பண்ணணும். அப்போ கொஞ்சம் கூடுதலாக இருக்கா, நம்ம தாங்கிக் கொள்ளணும் தன்மையில் இருக்கா, அல்லது நம்ம வந்து இதை ஏற்றுக்க முடியுமா, இந்த தன்மையில் நம்ம வசிக்க முடியுமா, அல்ல வாழ முடியுமா அப்படின்றத மட்டும் ஏற்றுக்கிட்டால் போதும். எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து நம்ம அணுகிறதுக்கு முன்னாடி அதை ஆய்வு பண்ணால் பெஸ்ட்டு. அப்போ இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற டிஸ்பியூட்டாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு நிமிஷம் இது எவ்வளோ எக்ஸ்ட்ரீம், இந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறோம், அது எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக அவங்களால ப்ளே பண்ண முடியும், அவங்களால கொண்டு போக முடியும். ஒரு வழக்கே இருக்குது, ஒரு வழக்கை வந்து நாம் ஒரு மூவ் பண்ணுறோம், ஆனால் எதிராளி என்னென்னா செஸ் போர்டு மாதிரி தான் வாழ்க்கை. அப்போ நம்ம ஒரு காயினை நவுத்துறப்ப அவங்க எந்த மாதிரியான காயினை இப்போ அடுத்து நவுத்துவாங்க அப்படின்றது மாதிரி ப்ரிகாஷனாக நம்மளே முன்னாடியே யோசித்தோம்னா நம்ம நகர்த்துறதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக நகர்த்த முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு அது ஓடுமானாக்கா 5ல் இருக்கிற செவ்வாய் ஓடாது. அப்போ உங்களுக்கு ஆப்போசிட் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இருக்கா பார்த்தீங்களா, கணவன்னா மனைவி, மனைவினா கணவன், அவங்களுக்கு பாசிட்டிவாக உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் இருக்கும்.
அப்போ எல்லா இடத்துலையுமே என்ன நீங்கள் நோஸ் கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் அவங்கள அனுசரித்து போகிறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் ஏன்னா அனுசரிக்கலை அப்படின்னம்னாக்கா நிச்சயமாக அவங்க மூலியமாக உங்களுக்கு அவமானங்களும் பிரச்சனைகளும் பெருசாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வழக்கில் ஃபேஸ் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கங்க. ஏன்னா வழக்குகள்னு போயிட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக நீங்கள் விட்ரா பண்ணுறதோ அல்லது நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஏன்னா படிப்பு அப்படின்றது இந்த இடத்துல 4ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் 9ல் இருக்காருன்றப்போ உயர்கல்வி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த டைம் என்னன்னாக்கா இன்டர்னல் டிஸ்பியூட் ஏதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருந்தால் கூட நீங்கள் அதை ஓரங்கட்டி வச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் எதுவும் பண்ணலாமா அப்படின்றத பாருங்கள். அது நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சந்திரனும் உங்களுக்கு 5 குடையனும் 10ஆம் இடத்துல இருக்கான், இன்னொன்று 4 குடையனும் 9ஆம் இடத்துல இருக்கான், புதனும் 9ல் இருக்கான், சந்திரனும் 10ல் இருக்கான். அப்படின்றப்ப உயர் படிப்பு அப்படின்றது படிப்பில் தடை இல்லாத ஏதாவது புதுசாக ஒரு கலை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளை பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல சுக்கிரன் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார், அவரும் செவ்வாய் சாரத்தில் தான் இருக்கார். அப்போ நிச்சயமாக உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, காண்டாக்ட் ஸ்கில்லு இதெல்லாமே உங்களுடைய காண்டாக்ட் பர்சனை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு தகவல் தொடர்பு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ்ஸு நல்லாவே வரும். இன்னும் இந்த மக்களை காண்டாக்ட்ஸை வச்சுக்கிட்டே காண்டாக்ட்ஸ்னாக்கா என் மொபைலில் ஒரு 2000 பேர் இருக்காங்க காண்டாக்ட்ஸில் அப்படின்னா அவங்கள வச்சுட்டு ஏதாவது ஆன்லைன் இ-காமர்ஸ் மாதிரியோ ஆன்லைன் பிஸ்னஸ் மாதிரியோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது கிரியேட் பண்ண முடியுமானாக்கா தாராளமாக. ஏன்னா இந்த இடத்துல 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சாரத்தில் தான் சுக்கிரன் இருக்கார், 3 8 கூடையவர். அப்போ யூகங்கள் அடிப்படையில் எப்பயுமே என்னென்னா நெகட்டிவ் வழி ஆதாயங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ நெகட்டிவ் வழி ஆதாயங்கள்னா அதாவது 8 5 தான் என்ன இண்டிகேட் பண்ணுது, அது 2ஓட கனெக்ட் ஆகுதுனாக்கா பங்குச்சந்தை ரிலேட்டடாக வரவுகளோ அல்லது திடீர் அதிர்ஷ்ட யோகங்களோ நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக அதாவது நீங்கள் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இந்த விலைக்கு போகுமா அப்படின்னு. ஆனால் அந்த விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதை வச்சு நீங்கள் அடுத்த லெவல் உங்களுடைய தனிப்பட்ட லைஃப்பை நீங்கள் டெவலப் பண்ணுறதோ உங்களுடைய பிஸ்னஸ் லைஃப்பை டெவலப் பண்ணுறதோ பெரிய அளவில் நடத்துறதுக்கான வாய்ப்பு இந்த 2025 இருக்குது. அப்போ இந்த 2025 திடீர் செய்வங்கள் நிறைந்த தன்மையில் மீனராசி நேயர்களுக்கு இருக்க போகுது. அப்போ ஏன்னா இந்த இடத்துல 2ஆம் அதிபதி 5ல் இருக்கார், 5ல் இருந்தாலும் அவர் நிற்கிற சாரம் அப்படின்றது உங்களுக்கு சனி சாரம், சனி 7ல் இருக்கார். இன்னொன்று என்னென்னா அந்த சுக்கிரன் அதாவது 3 8 கூடைய காண்டாக்டும் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய சுக்கிரன், அதே மாதிரி பிரச்சனைகளை சொல்லக்கூடியது அதிர்ஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மறைமுக ஆதாயங்களையும் சொல்லக்கூடியது சுக்கிரன் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கார். அப்படின்றப்ப மறைமுகமான ஆதாயங்கள் நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அப்போ அந்த மாதிரி தன்மையில் உங்களுக்கு ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இது பங்குச்சந்தை தான் இந்த மாதிரி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று ஏதாவது புதையல் இந்த மாதிரி அல்லது அன்எக்ஸ்பெக்டடாக நீங்களே கேட்காத கடன் கேட்டிங்கனாலே உடனே கிடைக்கிற மாதிரி கடன். அப்போ இது சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் ஏதாவது கடன் வாங்கியாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, கடன் வாங்கியாவது ஒரு ஏதாவது எப்போனாக்கா அசையும் சொத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அசையா சொத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அசையா சொத்துன்றது கிட்டத்தட்ட லேண்டு இந்த மாதிரி ஒரு தன்மைகளை தான் சொல்லணும். அசையும் சொத்து அப்படின்றது நீங்கள் வண்டி வாகனம் தொடர்புடைய இதெல்லாமே அசைகிறது, இதெல்லாம் டிப்ரிசியேஷன் நிறையா உள்ளோம். நீங்கள் ஒரு ரேட்டுக்கு போட்டு வாங்கிருக்கீங்க, 30 லட்சம் 40 லட்சத்துக்கு போட்டிங்கனாக்கா அது அப்படியே ஒரு 7 வருஷம் 8 வருஷத்துக்குள்ள புக் வேல்யூ இல்லை இருக்காது. அப்படின்றப்ப அந்த வாங்கி நீங்கள் என்ன பண்ணுவீங்கனாக்கா அதில் உண்டான இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுன்றது உங்களுக்கு பேர்டன் அதிகமாகிடும். அதே டயத்தில் அசையா சொத்து அப்படின்றது லேண்டு வாங்குறது இதெல்லாமே உங்களுக்கு பெரிய அளவில் குரோத் கிடைக்கும். இந்த ஆண்டுன்றது இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா இன்வெஸ்ட்டும் சரி, பங்குச்சந்தையில் சரி, இதே மாதிரி லேண்டில் சரி, இந்த 2 இன்வெஸ்ட்டும் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஃபியூச்சரில். அதாவது கோல்டு, வெஹிக்கிள் இந்த 2 விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அது பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பை தரும். ஏன்னா பெரிய அளவில் குரோத் இருக்காது. ஏன்னா கோல்டு ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னோம்னாக்கா அதுக்கு ஒரு பெரிய ஸ்லாஷு இருக்குது. இந்த ஒரு இன்னும் 2-3 மாதங்கள்லேயே பெரிய அளவில் ஸ்லாஷ் இருக்குது. அதுக்கப்புறம் இண்டப்த்து கிட்டத்தட்ட ஒரு 30% பாட்டம் போய் தொடும். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் பெருங்க. ஏன்னா இப்போ அவசரப்பட்டு வாங்குறதுன்றது நிச்சயமாக இதோட ஸ்டேபிள் அப்படின்றது மே மாதத்துக்கு பிறகு தான் வரும் கோல்டை பொறுத்த வரைக்கும். அதனால் மே மாதத்துக்கு பிறகு வாங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா அது நல்ல லோயர் லெவலில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய விஷயங்கள் உலகத்தில் பெரிய விஷயங்கள் எல்லாமே இந்த மார்ச் டு ஏப்ரல் வரைக்கும் தான் பெரிய க்ரைசஸ் பெரிய அளவில் இருக்கும். உயிர் சேதங்கள் இருக்கட்டும், பெரிய அளவில் பொருட்சேதங்கள் இருக்கட்டும், இது எல்லாமே. அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது கோல்டாக இருக்கட்டும், மற்ற கரன்சியாக இருக்கட்டும், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. பட் இந்த டைம் ஆஃப் பீரியடு லேண்டுலையும் ப்ராப்பர்ட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது லேண்டுனாக்கா லேண்டு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக வீடாக இருக்கலாம், வயலாக இருக்கலாம், இந்த மாதிரி லேண்டாக இருக்கலாம், இந்த மாதிரி செய்யுங்க. அல்லது சுயதொழில் சார்ந்த விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். அதிகபட்சம் இந்த 2025 மீனராசினியர்களுக்கு பெரிய அளவில் இருப்பிட மாற்றத்தை தரதுக்கான வாய்ப்புகளை தான் தருது. இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுடைய டேட்டா பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தும் மற்றும் உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடுங்க. நான் அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். இல்லை உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னோம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய ஹாரோஸ்கோப் டீட்டெயிலில் அனுப்புங்க. உங்களுடைய கேள்விகளை அனுப்புங்க. உங்களுடைய கேள்விகளை அனுப்பும் பட்சத்தில் நான் அதுக்கு என்னங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கோ எங்கள் கமெண்ட்லேருந்து சொல்லுவாங்க. அதை நீங்கள் கீப்பப் பண்ணும் பட்சத்தில்
நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுடைய ஹாரோஸ்கோப்போட ஸ்ட்ரென்த் என்ன, ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, இப்போ தசாபதி பலன்கள் என்ன, ப்ளஸ் நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.